இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் அஜித் குமார் செக்யூரிட்டியை பற்றி தான் போட்டிருப்பாங்க. எஃப்ஐஆரே போடாமல் ஒரு செக்யூரிட்டி பையனை வந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்த எல்லா யூடியூப் சேனலும் எல்லா நியூஸ் சேனலுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச விரும்பல. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த 5 போலீஸ்காரங்களை வந்து இப்படிக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டில் உட்காந்து எங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் ப்ரெஷர் பண்ணனால அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் உங்கள் எல்லாரையும் ஒன்று கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்க சொல்லி தான் ப்ரெஷர் பண்ணுறாங்களே சொல்ல அடித்து கொள்றதுக்கு யாரும் ப்ரெஷர் பண்ணலை, சரிங்களா? 10 பவுன் நகையை காணா அப்படின்னு ஒருத்தவரை அடித்து கொண்டிருக்கீங்க. அப்போ ஒரு உயிரோட விலை வெறும் 10 பவுன் தானா? அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த சம்மந்தப்பட்ட 5 போலீஸ்காரங்களுக்கு 10 பவுனை கொடுத்துட்டு போட்டுடலாமா? ஏற்றுக்குருவீங்களா? அப்போ ஒரு உயிரோட மதிப்பு 10 பவுனு தானா? அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ளது. கொடுக்கிறதுக்கு நீங்க யாரு சார்? அந்த பையனால திருப்பி அடிக்க முடியாம கிடையாது, உங்க வேலை மேல இருக்க மரியாதைனாலதான் அந்த பையன் அப்படி பண்ணியிருக்கான். இதே நீ ஒரு சாதாரண பொதுமக்கள் அந்த பையன் மேல நீ கை வச்சிருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப அந்த பையன் கொடுத்த மரியாதையை நீங்க காப்பாத்திருக்கணும். 10 பவுனுக்காண்டி ஒரு பையனை அடிச்சு கொண்டிருக்கீங்களே, நகை எங்க? எஃப்ஐஆர் எங்க? 1008 கேள்வி கேட்கலாம், கேட்க முடியாது. எப்படியோ போங்க, இந்த நாடு நாசமா போச்சு.